தேவனுக்கு கீழ்ப்படியில அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நம்ம நன்றாக தேவனுடைய பாதப்படியில நடந்தா எல்லாம் குடும்பம் அதே போல நடக்கும். இந்த கால வேளையில என் தேவனாகிய கர்த்தாவே, எவ்வளவு நன்மைகள் செய்த தேவனே நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே, தேசத்தை ஆண்டவரே ராஜாங்க கையில ஒப்பு கொடுக்கிய தேவனே நன்றி ராஜா. அப்பா, ஒன்றுக்கும் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைங்க ஆண்டவரே உன் வார்த்தையை கேட்காத போது ஆண்டவரே எவ்வளவு நன்மைகள் செய்த தேவனே நன்றி ராஜா. இதோ ஆண்டவரே, இந்த உலகத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டேன், நோவாவை ஒரு கப்பல் பண்ண சொன்னேன். அப்போ கூட ஆண்டவரே இந்த பிள்ளைங்க திருடல ராஜா. என் தேவனாகிய கர்த்தாவே, அந்த ஐயா கப்பல் பண்ணி கொண்டு இருக்கும் போது எவ்வளோ நிகழமோ எவ்வளோ அகுலமோன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவரே அவருக்கு வர்ணித்து கொடுத்த அந்த குடும்பம் 8 குடும்பம் ஆண்டவரே அந்த கப்பலை செய்து கொண்டிருக்கும் போது எல்லாம் அவர் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே, தேசத்துல மலியம் இல்லை, ஒன்றுமே பணியம் இல்லை, இவர் எப்படி மதவார்த்தன்னு சொல்றாருன்னு. என் தேவனாகிய கர்த்தாவே, அதன் காலத்தில் ஆண்டவரே நீ அறுவடை செய்ய வைக்கிறேன்னு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியலப்பா. இந்த கால வெளியில பெத்தல்ல பிறக்கிற பிள்ளைங்கள்லேருந்து, ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிற பிள்ளைங்கள்லேருந்து, ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்கள்லேருந்து, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற பிள்ளைங்கள்லேருந்து ஒரு ஞானத்தினோட ஆவி இறங்கட்டமையா. இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை, அந்த வேலை விட்டு இன்னொரு வேலை தேடிக்கொண்டே இந்த காலத்தை கழிக்கிறாங்கப்பா. அப்பா, தாய் தகப்பன் பேச்சு கேட்காத அப்பா, என்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க, அவங்களுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க ஆண்டவரே. எல்லா மாற்றம் ஆண்டவரே, எல்லா மாற்றம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் என் தேவனாகிய கர்த்தாவே, என் மனைவி இன்னும் திருந்தவில்லையே, இன்னும் திருந்தவில்லைன்னு சொல்லி கொண்டிருக்கும் போது என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கால வேளையில ஒரு வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் பிள்ளைங்க திருந்தட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, கீழ்ப்படிதல் முக்கியமா தேவை ராஜா. இந்த சபையில கீழ்ப்படிதல் இல்லை ராஜா, கீழ்ப்படிதல் வேணும் ஆண்டவரே. எல்லாம் பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிதல் கொடுக்கமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் ஆண்டவரே சண்டை ஆராதனையில நாளை காலையில ராஜா ஒடியாந்த போது போன் எடுத்துக்கின்னு ஒடியாத்தையா, போன் எடுத்துக்கின்னு சபையில் வருது, எதனா ஒரு மெசேஜ் வந்தா எடுத்துக்கின்னு ஓடுறது, எதனா ஒரு ரிங்க சத்துக்கின்னு ஓடுறது. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் ஆண்டவரே, 2 மணி நேரம் ஆண்டவரே அந்த போனுக்கு ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை கொடுக்கல ராஜா. என் போதகரம் இது மட்டும் சொல்லல ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த திருச்சபையில கொடுக்குற திருவசனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அந்த வசனத்தை ஆண்டவரே ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தான் ஆண்டவரே தெரியும். இரவு முழுவதும் ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்து அதை அலைச்ச பண்ணி கொண்டு இருக்கிறாங்க ஐயா. ஒரு போன் வந்தா முக்கியத்தை கொடுக்குறாங்க ஆண்டவரே, ஒரே ரிங்க எடுக்கிறாங்க ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கால வேளையில் எல்லாம் மாறிட்டம் ஆண்டவரே. எல்லாம் சபை உள்ள வந்து ஆயத்தம் பண்ணி எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து எல்லாம் குறி சொல்ல கேட்க ஓடுறது, மந்திரத்தை போய் சொல்ல கேட்க ஓடுறது, அந்த சபைக்கு ஓடுறது, இந்த இங்கே ஓடுறது. ஹல்லேலூயா. அங்க ஒரு கூட்டமான அங்க ஓடுறது. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கால வேளையில ஒரு வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும். தேவன் நியமிச்ச இடத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைங்க போவோம். இந்த கால வேளையில பயன்படுத்திட்டோம் ஐயா, பயன்படுத்திட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரோஷன் ஐயாக்காக ஜெபிக்கிறேன். ரோஷன் ஐயா வீட்டில் 2 பொட்ட பிள்ளைங்க அப்பா, ஒரு ஆண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே 2 பொட்ட பிள்ளைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும், ஒரு வல்லமையை கொடுக்கும். இந்த கால வேளையில இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஆண்டவரே. தாயும் தகப்பனுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுக்கும் ஐயா. என் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது தெரியல ஆண்டவரே, அந்த பிள்ளைங்க சிலிமா இருக்கட்டும், சிலிமா இருக்கட்டும்னு அரை இட்லியை சாப்பிட்டுக்கின்னு அரை இட்லியை காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, திருமணம் ஆகும் போது சொல்லுவாங்க டாக்டர் கர்ப்பப்பை வீக்காக்குதுன்னு. அப்போ சபை மேல குற்றத்தை சொல்றது, இவ்வளோ வருஷமா நான் சபையில இருந்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, என் பிள்ளைக்கு பிள்ளை இல்லாத இருக்குது, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வியாதியில் இருக்குதுன்னு பிள்ளைகளை நன்றாக வளர்த்தோம், நன்றாக சொல்லிக் கொடுத்தோம். இப்போதுல பயிற்சி எடுக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு பயிற்சி எடுக்கட்டும். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கால வேளையில இந்த பெத்தல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரே, திருமணத்திலேருந்து படிக்கத்திலேருந்து எல்லா வசதியும் ஆண்டவரே பெருக செய்த தேவனை நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொரு கூடாரத்தில் தாயும் தகப்பனும் நன்றாக இருந்தா பிள்ளைங்க நன்றாக இருக்க ஆண்டவரே. தாயும் தகப்பனும் சண்டை போட்டுக்கணும் இருந்தா பிள்ளைங்க பார்த்து கொண்டே இருக்கணும் ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கால வேளையில நீ தந்த அன்புக்கும் அழகுக்கும் கிருபைக்கும் எண்ணி துதிக்கிற ராஜா. ஜீவன் உள்ள நாளெல்லாம், ஜீவன் உள்ள நாளெல்லாம்
உன் பாதப்படியில் அமரோ, உன் பாதப்படியில் இருக்கோ. ஒரு வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும் ஆண்டவரே. அதிகாலையில் தண்ட பலத்துக்கும் சுகத்துக்கும் பலவீனத்துக்கும் நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பார்க்காத அதிசயங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. தேடாத அதிசயங்களை தேடிட்டம் ஆண்டவரே. இந்த கால வேளையில பெத்தல்ல இருக்கிற 145 குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லாம் பிள்ளைங்கள் ஆண்டவரே, காய்கறி வச்சுக்கிற ஃபுட்பாத்தில் கடை வச்சுக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஷாப் வச்சுக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன். தானிக்காக ஜெபிக்கிறேன். தானியோட 3 பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு அட்மிஷன்லேருந்து வல்லமையும் கிருபையும் இறங்கட்டமையா. தவித்து கொண்டுகிற பிள்ளை மீது வாழ்க்கை மீது இறங்கட்டம் ஆண்டவரே. நல்ல பிசினஸ் கூட ஆண்டவரே. நல்ல ஆண்டவரை கிருபையும் நன்மையை வழங்க தட்டுவது ராஜா. இந்த